சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆடியோ வெளியிட்டால ஆர் ராசா ஆடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடியாருக்கு இது ஒரு நல்ல தேர்தல் பிரச்சார மெட்டீரியலா பயன்பட்டு இருக்கு. ஆர் ராசா அவர்கள் தான் தெளிவா மறுத்து ஏஐன்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸே கொடுத்துட்டாரு. இப்ப ஒரு ஆடியோல வந்து எடிட் பண்ணிருக்காங்க, பண்ணி வெட்டி ஒட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டா டேட்டா இருக்குல்ல, அதுவே காமிச்சு கொடுத்துரும் அவர்களுடைய இறப்புல மர்மம் இருக்குன்னு நீங்க போன தேர்தலில் வந்து சொன்னீங்க இல்லையா. ஆனா உங்களுடைய தந்தையாரை நீங்க வீட்டு சிறையில வச்சதாக ஆர் ராசா சொல்றாரு. இந்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கவுண்டரா வைக்கிறார் எடப்பாடியார். திமுக ஏன் இதை கடந்து போறாங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் ராசா மீது நடவடிக்கை எடுத்தாலோ, கட்சி ரீதியாகவோ இல்லை வேறு எந்த விதமாக நடவடிக்கை எடுத்தாலோ அது வந்து வாக்கு வங்கியை பாதிக்கும். அதனால அவங்க கண்டிப்பா இப்ப எடுக்க மாட்டாங்க. ஆனா நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அவர் மீது நடவடிக்கை இருக்கும் என்று தகவல். ஆனா ஆர் ராசாவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறது, இவரை ராஜீவ்காந்தி அவரை மதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போல. ராஜீவ்காந்தியை வந்து சமீபத்துல வெளியான அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ், அந்த ஸ்கிரீன்ஷாட் அவர் ஏதோ ஒரு பாலியல் பேச்சு செய்தாருங்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு அதை வந்து வெளியிட்டது ஆர் ராசாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அமுதரசன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து மாணவர் அணியில ராஜீவ்காந்தி கீழே துணை செயலாளராக இருக்கார். பொருட்படுத்த முடியாதுங்க, இந்த நேரம் தேர்தல் நேரங்க. இப்போ பொருட்படுத்தி நான் ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது அந்த கண்டென்ட்ல அவர் சொல்ற விஷயங்களை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பணம் எனக்கா வந்தது, பணம் எங்க போச்சுன்னு சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாருல, அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக தலைமைக்கு தெரியாதா என்ன? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் சமயத்தில் கட்சிகள் மாறி ஒருத்தர் வந்து சாடிக்கிறதும் விமர்சிக்கிறதும் வந்து ரொம்ப சகஜம் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்கள் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அண்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்கள், பதிலுக்கு அவருக்கும் விமர்சனங்கள் திமுக தரப்புலேருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் ரொம்ப பரபரப்பான விஷயம் என்னென்னா, முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆர் ராசா அவர்கள் பேசியதாக வெளியான ஒரு ஆடியோல இருந்து. இது குறித்து விரிவாக பேச போகிறோம். வழக்கறிஞர் திரு அப்ரார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். மாரிதாஸ் வந்து இந்த ஆடியோ வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பலர் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆர் ராசா அவர்கள் வந்து உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு, இது நான் பேசுனது கிடையாது அப்படின்ட்டு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அதை பேசுகிறாரு. பதிலுக்கு திமுக தரப்பு வந்து அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. பயங்கர ஹீட்டட் டிபேட்டாக, ஹீட்டட் கான்வர்சேஷன் அது மாறிடுச்சு. என்ன ஆக்சுவலாக நடந்துட்டு இருக்கு சார்? இப்போ ஆடியோ வெளியிட்டால ஆர் ராசா ஆடி போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எடப்பாடியாருக்கு இது ஒரு நல்ல தேர்தல் பிரச்சார மெட்டீரியலா பயன்பட்டு இருக்கு. இந்த ஆர் ராசா அவர்கள் தான் தெளிவா மறுத்து ஏஐன்னு சொல்லிட்டு அவர் நோட்டீஸே கொடுத்துட்டாரு. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ். ஆர் ராசா வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு விவாதம்னா, வாங்க விவாதம் பண்ணுவோம், வாங்க நேருக்கு நேர் பேசி பார்ப்போம் அப்படி தான் சொல்லுவார். இப்போ வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி அந்த செயலே வந்து அவர் கொஞ்சம் அச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் காட்டுது. இல்லை சார், மற்ற நேரங்களில் விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறது ஓகே. எலெக்ஷன் டைமு அவர் வந்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா பேசல. அவர் லீகல் டீம் வச்சு யார் அதை வெளியிட்டாங்களோ அவங்க மேலே அவர் கொடுத்துட்டார். அதுதானே பண்ண முடியும், நடைமுறை அதுதானே. ஆமாம், அவரை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக தற்சமயத்து ஒரு இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஆனால் வந்து அந்த நோட்டீஸு அதில் வந்து வெட்டி ஒட்டி இந்த ஆடியோவை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஏஐ மூலமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஏஐங்கிறது எவ்வளோ காலமாக வந்துட்டு இருக்கு? ஏஐங்கிறது என்ன ஒரு வருஷம் 2 வருஷமா வருமா? ஏஐ பண்ணுறதா இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் தான் அதை பண்ணணும். ஆனால் இந்த ஆடியோ வந்து பேசப்பட்டது 2011. இந்த சம்பவம் நடந்தது அவர் பெயிலில் வந்தது 2011. 2017 விடுதலை ஆயிடுறார். இப்போ ஒரு ஜென்சி கிட்ட வந்து கொடுத்து இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி இதை மாதிரி ஒரு உருவாக்குங்க, செயற்கையாக உருவாக்குங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால உருவாக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் பண்ணணும்னு ஒன்றும் இல்லையே. ப்ராம்ப்ட் தெரிஞ்சவங்க யாருனாலும் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆடியோ எடுத்துட முடியுமே. சரி, யார் அப்படி யார் பண்ண முடியும்? கட்சியில் சண்டை போட்டுக்கிறாங்க, 2 தரப்புலையும் ஐடி விங் இருக்கு, நம்ம பார்க்குறோம். ஐடி விங் மோதல்களே சோஷியல் மீடியாவில் எவ்வளோ போகுதுன்னு. இதை உருவாக்கணும்னா அவர் வெட்டி ஒட்டி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா. டெக்னிக்கலாகவும் இதை பார்க்கலாம், அல்லது வந்து கண்டென்ட் வைஸாகவும் பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடியோவில் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க, முன்ன பின்ன மாற்றி வெட்டி ஒட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டா டேட்டா இருக்குல்ல, அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகே, அதில் எதுவும் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு காமிச்சு கொடுத்துரும்.
அல்லது புதுசாகவே ஏஐ பயன்படுத்தி பண்ணியிருக்காங்கன்னா ஏஐயோடைய மெட்டா டேட்டா அதை காமிச்சு கொடுத்துரும். அதனால் அது டெக்னிக்கலாக வந்து அது அந்த அந்த ராசா சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் வந்து நிற்காது. ஒன்று கண்டென்ட் வைஸாக பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ஒரு 20-25 வருஷம் அரசியல் தெரிஞ்சவங்களால தான் இதை உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு செயற்கையாக இந்த ஆடியோ உருவாக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 20 ஆண்டு கால அரசியல், இந்திய அரசியல், தமிழக அரசியல் தெரிஞ்சவங்களால தான் இந்த விஷயத்தை உருவாக்க முடியும். ஆகவே அவர் வந்து ஒரு தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக அமைச்சிருக்காரு, அவ்வளோதான். இது வந்து நீதிமன்றத்தில் நிற்கும்னு சொல்ல முடியாது. ஓகே சார், அது உங்களுடைய கூற்று. இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விவாதம் பண்ணுற அளவு கூட திமுகவில் அந்த விவாதம் வரல. திரு இபிஎஸ் அவர்கள் வந்து அதை எடுத்து மேடையில் பேசுகிறாரு, சிறை வச்சுருந்தீங்க, அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கன்ற அளவுக்கு விமர்சனம் வச்சார். திமுக தரப்புல இருந்து அதுக்கு தான் பதில் சொல்லப்பட்டதே தவிர ஆராசா அவர்கள்ட்ட போய் ஒரு என்கொயரியோ இல்லை அவரை வந்து ஓரங்கட்டுறது அப்படி நடவடிக்கை இல்லை. அவங்க கடந்து போயிட்டாங்களே. அது சரி இப்போ கடந்து போயிட்டாங்க. ஐயா எடப்பாடியார் வந்து அழகாக இந்த விஷயத்தை கையாளுறாரு. அதாவது 2021 தேர்தல் அறிக்கையில் 22வது பாயிண்ட் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது, அது சட்ட ரீதியாக முறைப்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு திமுக தரப்புலேருந்து. ஆமாம், போன 2021 தேர்தலில் அவர் சொல்கிறாரு. அந்த பாயிண்டே இவர் இப்போ ஃபாலோ பண்ணி இவர் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய கட்சி தலைவி அம்மையார் அவர்களுடைய இறப்பில் மர்மம் இருக்குன்னு நீங்கள் போன தேர்தலில் வந்து சொன்னீங்க இல்லையா, ஆனால் உங்களுடைய தந்தையாரை நீங்கள் வீட்டு சிறையில் வச்சதாக ஆராசா சொல்கிறாரு. இந்த தகவலின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கவுண்டராக வைக்கிறார் ஐயா எடப்பாடியார். திமுக ஏன் இதை கடந்து போகிறாங்கன்னா, இந்த தேர்தல் சமயத்தில் ராசா மீது நடவடிக்கை எடுத்தாலோ கட்சி ரீதியாகவோ இல்லை வேறு எந்த விதமாக நடவடிக்கை எடுத்தாலோ அது வந்து வாக்கு வங்கியை பாதிக்கும், தலித் வாக்கு வங்கியை பாதிக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக இப்போ எடுக்க மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு அவர் மீது நடவடிக்கை இருக்கும் என்று தகவல்கள் வருகின்றன. ஓகே, இந்த ஆடியோ வந்து சமீபத்திய ஆடியோ அப்படின்னு ஒரு பார்வையும், இல்லை இது வந்தே குறைஞ்சது 10-12 வருஷமாவது இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை, 2 ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முழுசா சமீபத்திய ஆடியோவா பழைய ஆடியோவா? இந்த ஆடியோ 2011 பதிவு செய்யப்பட்டது. ஆராசா தீகார் சிறையிலிருந்து பெயிலில் வெளியே வந்த போது நடந்த சம்பாஷணைகள் தான் இது. அப்போதைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்ட செயலாளர், அவரும் இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜு அப்படிங்கிறவரும் அந்த ஆடியோவில் இருக்கிறாங்க, அவரோட பேசுகிறாங்க. தொடர்ந்து ராமச்சந்திரன் ஆராசாவால் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. ராமச்சந்திரன் வந்து இந்த அமைச்சரவையில் கூட அவர் முதல்ல வனத்துறை அமைச்சராக இருந்தார், அப்புறமா வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் அரசு கொறடாவாக இருந்தார். அவர் தொடர்ந்து டீக்ரேட் பண்ணப்படுறதா அவர் நினைக்கிறாரு. அது காரணம் ராசான்னு நினைக்கிறார் அவர். ஓகேவா? அப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த மாவட்ட செயலாளர் முபாரக், அவரும் வந்து ஆராசாவால் பாதிக்கப்பட்டதாக அவரும் உணர்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து இப்போ நாம் தமிழர்லேருந்து திமுகக்குள்ளே வந்து சேர்ந்த ராஜீவ்காந்தி வந்தவுடன் படபடபடன் மேலே சிஎம் அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அவர் வந்து மாணவர் அணி தலைவராக போடுறாங்க. ஒரு வருஷம் நிறைவேறுது. ஒரு வருஷம் நிறைவேறினவரும் அவர் சிஎம்மோடு இருக்கிற நெருக்கம், மாணவர் அணிக்கு வந்து இன்சார்ஜ் வந்து ஆராசா தான். ஆனால் ஆராசாவுக்கும் ராஜீவ்காந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறது, ராஜீவ்காந்தி அவரை மதிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதனால் இவங்க 2 பேருக்குமே ஒத்து போகல. ஸோ ராஜீவ்காந்தியை வந்து ஒரு சமீபத்தில் வெளியான அந்த இது இருக்குல்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அவர் ஏதோ ஒரு பாலியல் பேச்சு செய்தாருங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அதை வந்து வெளியிட்டது ஆராசாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அமுதரசன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து மாணவர் அணியில் ராஜீவ்காந்தி கீழே துணை செயலாளராக இருக்கார். நீ இப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்கன்னா இப்படி வேணா சொல்லலாம், யார் மேலும் இல்லை. எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கறதுக்கு இது நீதிமன்றம் கிடையாதுங்க. மக்கள் மன்றத்தில் பேசுகிற விஷயங்கள், நடக்கிற அரசியல் நடக்கிற விஷயங்கள் ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அரசியல் எப்பயுமே பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குங்க. பட் இவர் தான் அதை பண்ணாருன்னு ஒரு கன்க்ளூஷன் நம்ம எப்படி வர? இல்லை, இவர் தான் பண்ணாரு நான் சொல்லலை. இது அந்த ஆடியோ எப்படி வெளிவந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? எப்படி வந்திருக்க முடியும்? மாரிதாஸ் கையில் எப்படி போயிருக்க முடியும்னு கேட்குறீங்கல்ல? அதுக்கான முகாந்தரங்களை தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ராஜீவ்காந்தி பழி வாங்கப்படுறார் அமுதரசன் ராசா அவங்களோட டீமால். ராஜீவ்காந்தி வந்து மாணவர் அணி செயலாளர் பொறுப்புலேருந்து இறக்கப்பட்டு
அவர் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக போயிடுறாரு. ஏன்னா அந்த பொறுப்புக்கு அமுதரசனை தான் இவர் புஷ் பண்ணுறாரு ராஜா. ஸோ இப்போது ராஜீவ்காந்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க ஒன்று செய்தாங்கன்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரி ராஜீவ்காந்தி வந்து கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி வந்து இந்த முறை கேட்குறாரு, அதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு கொடுக்குறதா கன்ஃபார்ம் ஆகிடுது. அந்த தொகுதி வந்து நீலகிரி மாவட்டத்தில் தான் வருது, ஆராசாவோட எம்பி தொகுதியில் தான் வருது. ஸோ அவர் வந்து ராஜீவ்காந்திக்கு அது கிடைக்க விடாமல் பண்ணுறதா இவர் நினைக்கிறார். இந்த சமயத்தில் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன், முபாரக், அப்புறம் வந்து ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆடியோவை வெளியில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி மாரிதாஸ்ட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் வெளியில் பேசப்படுற தகவல். ஓகே, பட் இப்படி செஞ்சால் அதுவும் எலெக்ஷன் டைமில் அது தலைமைக்கு தெரியாமல் இருக்குமா, இல்லை இப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னா தலைமை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? தலைமை வந்து இப்போ தேர்தல் பணியில் இருக்காங்க. தலைமை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இதெல்லாம் இப்போ அரசியலில் வந்து சதுரங்கங்க. அரசியலுங்கிறது ஒரு சதுரங்கம். நீங்கள் ஒரு காய் நகர்த்தினா எதிர்த்தரப்புலேருந்து இன்னொரு காய் நகர்த்தப்படும். நீங்கள் ஒரு ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை, நீங்கள் ஒரு நடவடிக்கையில் இருக்கீங்கன்னா அதுக்கு பழிவாங்கல் நடவடிக்கை வரும். ஆனால் சார், இப்போது இந்த மாதிரியான ஆடியோ லீக்கு இல்லை ஏதோ பேசுகிறாங்க, கான்வர்சேஷன் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு அது எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆடியோ பற்றி பேசுனீங்க அப்படின்னா எதிர்த்தரப்பு பேசுகிறாங்க. திமுகவில் பெரிய சலசலப்பு இல்லையே, திமுகவினுடைய சோஷியல் மீடியாவுக்கு சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறவங்க யாரும் பொருட்படுத்தவே இல்லையே, கடந்து போயிடுறாங்களே. பொருட்படுத்த முடியாதுங்க. இந்த நேரம் தேர்தல் நேரங்க. இப்போ பொருட்படுத்தி நான் ஆராசா மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அதாவது அந்த கண்டென்ட்டில் அவர் சொல்கிற விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த கண்டென்ட்டில் அவர் என்னென்ன சொல்கிறாரு, பணம் எனக்கா வந்தது, பணம் எங்கே போச்சுன்னு சொல்கிறார் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாருல்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் திமுக தலைமைக்கு தெரியாதா என்ன, உண்மையாக நடந்ததா இல்லையான்னு? இப்போ உங்களை பற்றி ஒரு ஆடியோ வந்து யாரோ பேசுகிறாங்கன்னா அதில் இந்த சம்பவத்தில் உண்மை இருக்கா உண்மை இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்ல, சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும்ல. அந்த ஆடியோ வந்து இப்போ செயற்கையாகவே பொய்யா உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் பேசுகிற விஷயம் உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு அது வந்து நேச்சுரலான ஆடியோ அப்படிங்கிறது தான் பரவலாக பேசப்படுற விஷயம். இருந்தாலும் இப்போ நடவடிக்கை எடுத்தால் அது வந்து தேர்தலை பாதிக்குங்கிறதால தான் அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து திமுகவில் வந்து இப்போ எல்லாருமே சூப்பர் சீனியராக ஆகிட்டாங்க எல்லாமே. இப்போ டிஆர் பாலு, துரைமுருகன், ஏவா வேலு, ஐ பெரியசாமி, யாரை வேணால் எடுத்துக்கங்க, எல்லாம் பழைய அமைச்சர்கள் எல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு போயிட்டுருக்குறாங்க. அவங்கெல்லாம் நகர்ந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு வர வேண்டிய அடுத்த சீனியராக இருக்கக்கூடியவர் வந்து ஆராசா தான். ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக, அவருக்கு கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக, அவரை காலி பண்ணுறதுக்காக வெளியிடப்பட்டது தான் இந்த ஆடியோ. சார், ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, பட் ஆராசா அவர்களுடைய தரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம இங்கே கருத்தில் எடுத்துக்கணும். அவர் தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை நீக்கணும், அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வேணும். இன்னொன்று அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது ஒரு ஃபேப்ரிகேட்டட் மெட்டீரியல், இது உண்மையிலே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ அவர் தரப்பு நியாயத்தையும் நம்ம எடுத்து பேசி தானே ஆகணும். ஃபேப்ரிகேட்டடுங்கிறது அவர் இப்போ தற்சமயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஏஐல இல்லை சார், ஏஐல முற்றுமுழுசாக மறுக்க முடியல சார், அப்படி பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ திரைத்துறையினரோ இல்லை அரசியல்வாதிகளோ சொல்றது என்னன்னா, போலியான செய்தி உருவாக்குறாங்க, ஃபேக் நியூஸ் கார்டு போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு விஷயமா இது பண்ணிட முடியாதா என்ன? அப்படி நீங்கள் வந்து இது ஏன் ஏஐல உருவாக்கி இருக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்க. ஏஐயா இல்லை இது வந்து ஒரிஜினலா அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் தான் வந்து போய் தீர்க்கப்படணும். ஆனால் இப்போ வந்து ராசா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இதை ஏஐன்னு சொல்கிறாரு. ஏஐயா கூட இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவர் தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி அதை வெளியிட்டவங்களோட போய் வம்புக்கு நின்றாருன்னு வச்சுங்களேன், அது அவருக்கு தான் பெரிய நெகட்டிவாக போய் முடியும். அதனால் வந்து அவர் அதை நோட்டீஸோடு நிறுத்திக்கிறாரு. அதுவும் இல்லாமல் திமுகவில் வந்து தலித்துகள் ஓரங்கட்டுப்படுவதாக ஒரு செய்தி இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் வந்து 18 தனி தொகுதிகள் வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி திமுகவில் ஒரு முறை அல்லது 2 முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், தலித் எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. பொது தொகுதியில் கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பொது தொகுதியில் கொடுக்க முடியாதுங்க. இல்லை சார், பொது தொகுதியில் கொடுக்கறதுக்கு அவங்க வேற ஆளை வச்சிருப்பாங்க. அப்படி கொடுக்கப்படலையான்னு கேட்குறேன். கொடுக்கப்படலை. இந்த முறை வந்த பட்டியலில் ஏற்கனவே இருந்த தலித் எம்எல்ஏக்கள், ஒரு முறை அவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம் அல்லது 2 முறை இருந்திருக்கலாம். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தொடர்ந்து அவங்க வந்து கட்சிக்குள்ள ஒரு ஹோல்டு எடுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த நடவடிக்கை செய்யப்பட்டிருக்கு.
எப்போ அதாவது ஆராசா வந்து தலித்துகளோட ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார். அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அவர் வந்து ஒரு தலித்துகளுடைய பெரிய ஹோல்டு வச்சுக்கக்கூடிய ஒரு நபர். அவரை காலி பண்ணுவதன் மூலமாக அந்த கம்யூனிட்டியை கொஞ்சம் ஓரங்கட்டலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ராசாவை ஓரங்கட்டது மூலமாக தலித்துகளுடைய பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் ஓரங்கட்டலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா, அஜெண்டா. ராசா வந்து தலைமைக்கு வந்து அவருடைய பவர் எல்லாமே வந்து கலைஞர் கருணாநிதி இருந்தவரை தான். அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் சைட்லைன் தான் பண்ணப்பட்டார். இப்போ இருக்க தலைமைக்கு அவரை பிடிக்காது, குறிப்பாக சபரீசனுக்கு அவரை பிடிக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்னாள் நீலகிரி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் இந்த முறை சீட்டு கேட்டிருக்காரு, அவருக்கு கொடுக்கப்படல. அதே மாதிரி ராஜீவ்காந்திக்கு கிடைக்கவிருந்த சீட்டை வந்து ராசா வந்து ஸ்பாயில் பண்ணிட்டதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் சீட்டு கிடைக்காத 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ராசாவை திட்டமிட்டு இதை வந்து பலிகடாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய பார்வைகள் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.